ஹலோ இன்டர்நெட். ஸோ திருச்சி போகிறேன். ஓகே வேண்டாம். ஹலோ இன்டர்நெட், வெல்கம் பேக் டு த சேனல் லைவ் வித் டேகோ. புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீக்கெண்டில் வந்து எங்கேயாவது ஒரு கேப் கிடைக்கும்போது ஒரு டூரு, ஒரு பைக் ரைடு, இதுதான் நம்ம சேனலோட கண்டென்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து நான் எங்கே போக போகிறேன்னா திருச்சி போக போகிறேன். திருச்சி போகிறதுக்கு நீ திருச்சியில் தானடா இருக்கேன்னு பல பேர் கேள்வி கேட்கலாம். வந்து சம்மர் டைமில் பெருசாக எங்கேயும் ட்ரிப் போக முடியாது. அதனால் நம்ம சேனலுக்கு வந்து கண்டென்ட் இல்லாமல் ரொம்ப நேரமாக என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து திருச்சி அப்படியே சும்மா சுற்றி பார்ப்போம். போயிட்டு அப்படியே லைட்டாக க்ரோசரி ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே ஒரு டின்னர் சாப்பிட்டு வரலாம். தனியாக தான் அஃப்கோர்ஸ். ஆனால் தனியாக அப்படின்றப்போ நீங்களும் கூட தானே வரீங்க. ஸோ கண்டிப்பாக என் கூட அப்படியே வாங்க. உங்களுக்கு சும்மா போர் அடிக்குது, யூடியூப்பில் எல்லா வீடியோஸும் பார்த்து போர் அடிக்குது, படம் பார்த்து போர் அடிக்குது, ரீல்ஸ் பார்த்து போர் அடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஏதாவது கண்டென்ட் சிக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ சம்மர் டைமில் ட்ராவல் பண்ண முடியாதது ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. அப்படியும் வந்து துணிஞ்ச சம்மரில் எங்கேயாவது போகலாம் அப்படின்லாம் யோசித்தேன். ஆனால் பயமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ வேலைக்கு போகிறதுக்கு வீட்டிலேருந்து கிளம்பி வேலைக்கு போய்ட்டு திரும்பி வர்றதுக்குள்ளேயுமே அப்படியே காதுலேருந்து புகை வருது. அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்குது. ரியலி கைஸ், 41 டிகிரிஸ் 42 டிகிரிஸ்லாம் சாயங்காலம் 3 மணிலேருந்து ஒரு 5 மணிக்குள்ளே எவ்வா முடியல. வந்து பெட்ரோல் போடணும். நார்மல் இல்லையா? நார்மல் வந்து லேட் ஆகுமாம்மா. சரி, பவர் பெட்ரோல் போடுவோம். பவர் என்ன தான் பவர் பெட்ரோல் போட்டாலும் நம்மக்கிட்ட இருக்கிற பவர் வந்து 40 HP தான். தம்பி பவர் ஜிபே பண்ணிக்கலாம்ல? போடும். பவர் பெட்ரோல் போடல என்ன அட்வான்டேஜ்? மைலேஜ் அதிகமாக கொடுத்தாலும் தான் காசு இதில் வாங்கிடுறீங்களே. என்னடா ஜிபே போக மாட்டேங்குது. அப்பப்போ இந்த மாதிரி ஸ்டக்காகி உயிரை வாங்கும். கையில் பர்ஸ் வேறு இல்லையா? இந்த நேரத்துக்கு லோன் வேணுமான்னு கேட்ட மெசேஜ் அனுப்புகிறாங்க. போக மாட்டேங்குது. இன்னொரு தடவை ஸ்கேன் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஒரு வழியாக போயிடுச்சு. இப்படி ஆரம்பமே அமக்கலமாக இருக்குது. இந்த ஜிபேவை நம்பலாமா வேண்டாமா? டிஜிட்டல் இந்தியா. ஆனால் என்ன தான் டிஜிட்டல் அப்படின்னு வந்தாலும் பழைய ட்ரான்சாக்ஷன், கேஷ் ட்ரான்சாக்ஷன் மாதிரி வராதுங்க. நான் நிறைய அடிபட்டுருக்கேன், இருந்தாலும் தெரிஞ்ச மாட்டேங்கிறேனே. சரி, நம்ம வந்து ரோட்டை கவனிச்சிட்டே போவோம். ரோட்டில் எதாவது நடக்குதான்னு பார்ப்போம். அதுவே நம்மளுக்கு கண்டென்ட் தானே. என்ன பல்சர் 220 சவுண்டு வித்தியாசமாக வருது. கொம்பன் தலைவரும் ஹெல்மெட் போடாமல் போகிறாரு. ஒன்றெல்லாம் நம்ம கேமராவில் இருக்க வீடியோ எடுத்துன்னு போய் போலீஸ்ட்டை மாட்டி விடணும். ஆல் எவிடன்சஸ் அப்லோடட் லைவ் வித் டிஏகோ. பசிக்குது கேஷ், கொலை பசிக்குது. பசியில் கொட்டாய் வருது. தூக்கம் வருது. மோட்டோ விளாகிங் பண்ணும்போது சிக்னல் போட்டிருக்கான். பின்னாடி வந்து பார்த்தா தெரியுது. இப்போ முன்னாடி வந்து இவ்வளோ ஹெவி வெஹிக்கிள்ஸ் நிற்குதுல்ல. இப்போ நம்மளுக்கு தெரியுதா பாருங்கள் சிக்னல் தெரியவே மாட்டேங்குதுல்ல. இப்போது இந்த ஹெவி வெஹிக்கிள் வந்து அந்த சிக்னலை மதிக்காமல் போனான்னு வச்சுக்கோங்க. நம்ம பின்னாடி ஒரு காரோ பைக்கோ என்ன பண்ணுவோம்? சரி, முன்னாடி தான் வண்டி போகுதுன்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணி நம்ம போவோம். அதை ஃபாலோ பண்ணி போகும்போது என்ன ஆகும்? அந்த ஹெவி வெஹிக்கிளை விட்டுட்டு நம்மளை பிடிச்சி நிப்பாட்டி வச்சுருவோம் போலீஸ்காரன். இதுதான் இந்த சிக்னலில் எப்போயுமே நடக்குது. என்னோடய காரில் நான் ஒரு 4 தடவை மாட்டியிருக்கேன். செம்ம சண்டை டிராஃபிக் போலீஸோட. ஸோ இதுதான் நம்ம காவேரி பாலம், திருச்சி பீச்சாகவே ஆக்கிட்டாங்க. கடலைப்பருப்புலாம் நடத்திட்டு இருக்காங்க. ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்குதுங்க ஒவ்வொரு ஜாயிண்ட்டும். இதில் டடக் 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 டடக்குன்னு. மாம்பழச்சாலை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கண்டென்ட் எதுவுமே சிக்க மாட்டேங்குது. அப்பப்போ செக் பண்ணிக்கணும் போல். கேமரா ஆன்ல இருக்குது. நம்ம பாட்டுக்கு ஏதாவது பேசினே போயிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா கேமரா ஆஃப் இருக்கும். பைத்தியம் மாதிரி இருக்கும். சை, சவுண்டு வருது. முன்னாடி போகிற வண்டி தானே அது.
RX 100. வண்டிலாம் நல்லா தான் இருக்குது, ஹெல்மெட்டை தான் காணும். ரொம்ப போர் அடிச்சு அப்படி தான் கொட்டாயிருது பார்த்தீங்களா. கண்டென்ட்டே இல்லை இன்னைக்கு. ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் மாறுறதுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம். கேமராவில் விளக்கண்ணையை விட்டு சுற்றிக்கிட்டு இருக்கணும். ஆம்புலன்ஸ்னால் ஃபாஸ்ட்டாக போகணும், இப்படி ஸ்லோவாக போய் உயிரை வாங்கக்கூடாது. கண்டென்ட்டே சிக்க மாட்டேங்குதே. டெய்லி பைக் ஓட்டும்போது எங்கே போனாலும் கையில் கேமரா எடுத்துன்னு தான் போகணும் போல், அப்போ தான் கண்டென்ட் சிக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நம்ம தான் கண்டென்ட் க்ரியேட் பண்ணணுமோ, அதனால தான் கண்டென்ட் க்ரியேட்டர்னு பேர் வச்சுருக்காங்களோ. மூடிட்டு ஹைவேஸில் போயிருக்கலாம் போல். கண்டென்ட் சிக்கும்னு சொல்லி இங்கே வந்து டிராஃபிக்கில் பாருறது மட்டும்தான் மிச்சம். ஏன்டா இப்பெல்லாம் ஷாக் கொடுக்குறீங்க? என்ன ஏதோ ராலி ஓட்டுற மாதிரியே போறாப்புல. அடுத்த ஷாக்கு. ஐயோ ஐயோ. மீனம்மா மீனம்மா. பஸ்ஸில் பாட்டு ஓடுது. தேங்க்யூ. வீடாது R15 பாருங்க, தம்பி லெஃப்டெல்லாம் பூந்து போகிறாரு.